சரியான விதை தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது மீதி இருக்க 50%. சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு முறைகள். நீங்கள் பண்ணுற பராமரிப்பு முறைகள், நீங்கள் பண்ணுற உழவு, மருந்து, தண்ணி கட்டுறது, உரம் போடுறது, களை எடுக்கிறது, இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? அதை சரியான முறையில் நம்ம பராமரிப்பு முறைகளை சரியான முறையில் பண்ணோம்னா ஒரு 30% வெற்றி வந்து உறுதியாகும். மீதி இருக்க 20% வெற்றின்னு பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலை. இந்த கால சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம ரேட்டு. சரிங்களா? பருவ மருந்து பரிசுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் எப்போ வேணால் போட்டுருக்கோம். அப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கெல்லாம் போட்டுருந்தாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து வெண்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் போடுவாங்க. இப்போ தான் வந்து த்ரூ அவுட் த இயர் வெண்டை இருக்குது. சில இடத்துல சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 3 போகம் நெல் மாதிரி 3 போகம் வெண்டை போடுற ஏரியாலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த கால சூழ்நிலை நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா வைங்களேன், ரேட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அங்கேயும் நம்ம மீதி இருக்க 20% வெற்றி அடைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சரியான விதை தேர்வு, பராமரிப்பு, நீங்கள் பண்ணுற பராமரிப்பு ப்ளஸ் வந்து கால சூழ்நிலை, இது 3 வந்து ஒத்துழைச்சதுன்னா எந்த விவசாயமாக இருந்தாலும் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். அதில் மேஜராக எதில் அதிகமாக இருக்குது பர்சன்டேஜ்? சரியான விதையை தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த சரியான விதை வந்து இந்த சௌரியா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? எதனால் இது வந்து சரியான விதை, உங்களுக்கான விதைன்னு சொல்கிறோன்னோ அதுக்கான விஷயத்தை இப்போ நம்ம பேசுவோம். சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு எப்போதும் வயல் வேலை தானே ஜென்ரலாக வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு ரகத்தை செலக்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய உரிமை. சரிங்களா? அந்த ரகத்தை நீங்கள் சரியான முறையில் செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரகத்தோட சிறப்பம்சம் தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் உங்கள் பராமரிப்பு முறைகளை மாற்றினீங்கன்னா தான் நீங்கள் எந்த ரகம் போட்டிங்கனாலும் அந்த ரகத்துலேருந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும். அப்போ இந்த ரகத்துக்குன்னு ஒரு சில சிறப்பம்சம் இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பராமரிப்பில் சில விஷயங்களை மாற்றினோம்னா இந்த ரகத்தில் நம்ம அதிகபட்சம் ஈல்டும் ப்ளஸ் அதிகபட்ச லாபமும் எடுக்க முடியும். அந்த நோக்கம் தான். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சௌரியா அப்படிங்கிற ரகம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லா கம்பெனிலையும் சொல்கிற விஷயங்கள் தான். பட் இதை வந்து நீங்கள் டெக்னிக்கலாக வியூ பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு செடியெலாம் வச்சு உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? முதல் விஷயம், இது வந்து நடுத்தர உயரம் கொண்ட ஒரு ரகம். முதல் பாயிண்ட் என்னதுங்க? நடுத்தர உயரம் கொண்ட ஒரு ரகம். நீங்கள் ஹைட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து 18 பறிப்பு பறிச்சிருக்காரு. என்ன சார்? 18 பறிப்பு பறிச்சிருக்காரு. ஹைட் எவ்வளோ தான் இருக்குது பாருங்க. சரிங்களா? ஸோ நடுத்தர உயரம் கொண்ட ரகம். ஒரு 50-60 பறிப்பு போச்சுனாலும் உங்களுக்கு செடி வந்து இவ்வளோ தான் ஹைட் இருக்கும். சரிங்களா? இது வந்து இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு? காய் ஒடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப குனிஞ்சு ஒடிக்க தேவையில்ல, ரொம்ப இப்படி மேலே போய் ஒடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக ஒடிக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி நடுத்தர உயரங்கள் கொண்ட ரகம் தான் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்து காய எடுக்க முடியும். ஹைட் ஏறிடுச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா விட்டுருவோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நடுத்தர உயரம் கொண்ட ரகங்கள், இது குட்டை ரகமும் கிடையாது, இது நடுத்தர உயரம் கொண்ட ரகம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதுன்னு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காய் வந்து சிம்பிளாக உடைக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய லேபர், அதாவது வேலையாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காயை ஒடிச்சு போவாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு, அதாவது உங்களுடைய வேலையாட்களுடைய இது வந்து உங்களுக்கு அதிகமாகும். வேலை வந்து டக்குன்னு ஈஸியாக உடைக்கிறதுனால அவங்களுக்கு புரிஞ்சு ஒடிக்க வேண்டியதில்லை. அப்படிங்கும்போது டக்குன்னு ஒடிச்சு போவாங்க. அது வந்து உங்களுக்கு அதுலேயும் வந்து உங்களுக்கு வேலையாட்களோட கவுண்ட் குறையும். சரிங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த ரகத்தை கொடுத்துட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் லான்ச் ப்ரோக்ராம். இன்றைக்கி நம்ம ஊரில் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் அடுக்கம் இந்த பக்கத்தில் நம்ம